ராஜேந்திரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ரிப்பன் மாளிகையில ஒரு கலந்தாய்வு நடைபெற்றது. அது யார் தலைமையில் நடைபெற்றது என்பதையும், பில் இருக்கிறவன் திருடிக்கோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத விரிவா பார்ப்போம். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம். அது எதற்கான கூட்டம், யார் தலைமையில நடைபெற்றதுன்னா, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வடகிழக்கு பருவ மழை இப்ப கடந்த ஆண்டு பெஞ்ச மாதிரி இந்த வருடமும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்யலாம் அப்படிங்கிற பத்தி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வுல அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, மழை நேரங்களுக்கான அந்த பணிகள்ல எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும், எல்லா துறை அதிகாரிகளும் இந்த மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்தோ, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்தோ, அல்லது மாமன்ற உறுப்பினர்கள் நிதியில் இருந்தோ எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம இந்த வடிகால் வாரியத்தை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வடிகால் வாரியத்துக்கு போன வருஷம் 4000 கோடி பேக்கேஜ்னு ஒண்ணு ஒதுக்குனாங்க. அது என்ன செலவு பண்ணாங்க, இது சரியா பண்ணாங்களா என்னங்கிறத இன்னும் சரிவர தெரியல. ஒரு சில இடங்கள்ல நடந்துச்சுனாங்க, ஒரு சில இடங்கள்ல வேலை நடக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில சட்டமன்ற உறுப்பினர் நிதியில இருந்தும் இதை நம்ம எடுத்து பண்ணுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில இருந்தும் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, முக்கிய அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க. கலாநிதி வீராசாமி அவர்கள், சேகர் பாபு அவர்கள், சென்னை மேயர் பிரியா அவர்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. இது நமக்கு என்ன ஒரு பெரிய கேள்வின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் 4000 கோடி ஒரு பேக்கேஜ் போட்டாங்க. அதுலயே எங்களுக்கு போதிய நேரம் இல்லை, அதனாலதான் இந்த பணியை முடிக்க முடியல அப்படின்னாங்க. ஆனா இந்த வருஷம் மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு எம்எல்ஏ நிதியில இருந்தும் கொடுங்க, எம்எல்ஏ நிதியில இருந்து எடுத்து பண்ணுவோம், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து எடுத்து பண்ணுவோம், சட்டமன்ற இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நிதியில இருந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நிதியும் நீங்க எடுத்து சென்னை மாநகருக்கே நீங்க செய்யறீங்க, சரி, அங்க உள்ள எம்எல்ஏ நிதி எல்லாம் சரி, இந்த வடிகால் வாரியத்துக்கு மட்டுமே எதுக்கு இவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்க? தண்ணி போக மாட்டேங்குதா? முறையா செலவழிச்சா முறையா அது நடக்கும். 4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு, வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு, 42% தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணிருக்கோம்னு சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க. அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல, எங்களுக்கு இன்ச் பை இன்ச் கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருப்போம் சொல்றவங்களே நான் கேட்கிறேன். 4000 கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா? 92% சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்க சொல்லன்னா நீங்க 92-42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92% முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்டான கணக்கையும் காட்டியாச்சு. இனிமேல் இன்னொரு 4000 கோடி பட்ஜெட் போட முடியாது. அதனால நீங்க இந்த எம்எல்ஏ நிதி, எம்பி நிதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுல நிறைய நிதி இருக்காங்க, இன்பநிதி இருக்காங்க, உதயநிதி இருக்காங்க, கலாநிதி இருக்காங்க, தயாநிதி இருக்காங்க. இத்தனை நிதி நீங்க வச்சிருக்கீங்க. இதுல ஒரு நிதி அவங்க பேர்ல உள்ள நிதியை கொடுத்தா கூட போதும். நம்ம தமிழ்நாட்டுல வேண்டாம், குறிப்பா சென்னையை கொஞ்சம் செழிப்பா வச்சுக்கலாம். இந்த மழைநீர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல இன்னும் பார்த்தோம்னா, இந்த கட்சி தலைமை தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கட்சியில முன்னாள் எம்எல்ஏ, இவர் கரண்ட் எம்எல்ஏ கூட கிடையாது, முன்னாள் எம்எல்ஏ சேலத்துல
சிவலிங்கம்னு ஒருத்தர் ஒரு உள்ளரங்கு பொறுப்பாளர் கலந்தாய்வு, பொறுப்பாளர் இல்ல உறுப்பினர் கலந்தாய்வு, அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உனக்கு திறமை இருந்தா மணல் அள்ளி வித்துக்கோ, இதுல நீ மாத்துன அப்படின்னா கட்சி பொறுப்பேற்காது, கட்சி தலைவர் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க? செய்யற தப்ப தெரியாம செய்ய. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவலிங்கம், திறமை இருந்தால் மணல் ஓட்டிக் கொள்ளுங்கள், மாட்டிய பின்னர் கட்சி காப்பாற்றவில்லை என புகார் சொல்லக்கூடாது என்றார். இதுல யார் திருந்துறாங்க திருந்துங்கிறது எனக்கு கவலை இல்லை. ஆனால் நிச்சயமா இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடைபெறணும், அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன் உங்களுக்காக. அதனால கவலைப்பட வேண்டாம். அதே போல திராவிட மணி பேசினார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அரசு பேசினாரு. ஒரு ஆளுகிற அரசு அவங்களோட துணையோட இருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏ இப்படி பேசினா, அப்ப அந்த கட்சியில இப்ப இருக்கிற எம்எல்ஏ என்ன மனநிலைமை இருப்பாங்க? அப்பனா இது முழுக்க முழுக்க மக்களை ஆள்வதற்கு மட்டும்தானா? மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இதுல நம்ம இன்னும் என்ன பார்க்கணும்னா, நம்ம முதல்வர் வேற அமெரிக்க பயணம் போயிருக்காரு. இந்த அமெரிக்க பயணத்துல போய் ஒரு 900 கோடி என்னமோ முதலீட ஈர்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஈர்த்து இங்க இருந்து ரொம்ப செலவு பண்ணி 900 கோடி முதலீடு அங்க இருந்து ஈர்த்துட்டு வர்றாரு. ஆனா அவரோட அமைச்சர், அவரை கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் பெனால்டி மட்டும் வருமான வரித்துறை இவருக்கு பெனால்டி விதிக்கிறாங்க. இவர் சொத்துக்களுக்கு நீங்க கணக்கு காட்டல அப்படின்னு. அந்த கணக்கு காட்டாத சொத்துக்கு 10% பெனால்டி தான். இந்த 10% பெனால்டி அப்படிங்கறது பார்த்தோம்னா 908 கோடி பெனால்டி விதிக்கிறாங்க. இவர் ஏன் அங்க போனோம், அமெரிக்கா போனோம்? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை 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 இங்கே இருந்திருக்கலாமே, பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அங்கிட்ட சுத்தி இங்கிட்ட சுத்தி? இவர் ஒரு பக்கம் பெனால்டி கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு பக்கம் நிதியை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தருவாங்கன்னு தெரியல. போன வட்டம் அரபு நாடுகள் போயிட்டு வந்தாரு. இந்த அரபு நாடுகள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையா போடுங்க அப்படின்னா அதெல்லாம் மரபு கிடையாது அப்படின்ட்டாரு. ஆனா கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில வெள்ளை அறிக்கையை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பேசினதும் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராஜே தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். ராஜே தமிழா.